என்ன தெய்வப்படிகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்பதற்காக இயேசு வாழ்கிறார் நம்ம வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்த ஊழியம் என் வயத வார்த்தைகளை வசனங்களை கேட்பதிருக்கிற தெய்வப்படிகள் ஒருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேத வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை, தேவனுடைய மகத்துவம் நிறைந்த வசனங்களை கேட்க வருகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நாங்கள் போதிக்கிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை தான் போதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆகவே அதை கேட்கிற ஜனமும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை ரசிக்கப்படாத ஜனமாக இருக்கலாம், ரசிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தேவ வார்த்தை வசதி ஏற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், கொள்ளாளாக இருக்கலாம், பிற ஜனங்களாக இருக்கலாம், பிற தெய்வங்களை கொண்டவர்களாக இருக்கலாம். இது ஒன்றும் தவறு கிடையாது. நல்ல வார்த்தைகளை, நல்ல வசனங்களை, நல்ல நடத்துகளை, நல்ல செய்திகளை, குடும்பத்திற்கு நல்ல வழிநடத்தலை கட்டளையிடுகிற வசனங்களை, வார்த்தைகளை கேட்பது ஒரு குடும்பத்துக்கு நலமான தலைவி, தலைவர், சகோதரர்களுக்கு வேண்டிய காரியமாக இருக்கிறது. அது எந்த பொதுமார்களாக இருக்கலாம், இல்லை அநேக ஆன்மீகவாதிகள் டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அது ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்துகிற போது எந்த டிவிலையும் எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் அதை கேளுங்க. அந்த வார்த்தைகள் என்னன்னு யோசிங்க. அந்த வார்த்தையில் வெளிப்புணர்ச்சி இருக்கிறதா, அது நல்ல அர்த்தம் இருக்கிறதா, நல்ல கனி கொடுக்குற வார்த்தையாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு அது நடக்க போடுங்க. கதைக்கு இயேசுவார். அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு கண்ட நாளாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ரட்சிப்பை குறித்து பேசிக்கொண்டு, ரட்சிப்புனா என்ன, பாவம் பண்ணுகிறது, பாவம் என்ன, இன்னும் பாவம் தெரியாமல் என்னன்னு தெரியாமலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நடக்கிறோம். பாவம் என்ன, ஏன் பாஸ்டர் நாங்கள் ரசிக்கப்படலையா, நாங்கள் எதில் ரசிக்கப்படணும், நீ கொடுக்குற வஸ்திரத்திலே ரட்சிப்பை காட்டணும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நாங்கள் நல்லா தானே ஜன்னல் போட்டிருக்கிறோம், புறம்பு கடைகளில் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம், நல்ல வசதி தானே பாஸ்டர் பிடித்திருக்கிறோம், பாருங்க மினுக்கு எல்லாம் வச்சுருக்கிறோம், எல்லாம் நல்லா மறைஞ்சி தானே இருக்கு பாஸ்டர் அப்படிங்கிறோம். அந்த வஸ்திரத்தை குறித்து நான் சொல்லலை. நான் உங்களுக்கு வாழ்க்கையில் சொல்லுகிறது, அது ஒரு மனுஷருக்கு இடரும்படிக்கு நடக்காதபடிக்கு நாம் வஸ்திரம் கொடுக்க வேணும். இது பாவம். ஒரு மனுஷனை இச்சையோடு பேசணும் பார்த்தாலே பாவம்னு இயேசு வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. பார்வையில தான் பாவம். ஒருவருடைய கண் இருளாக இருந்தால் அவன் பார்ப்பதெல்லாம் பாவம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். அவன் காதில் கேட்கிறதெல்லாம் தவறாக நினச்சிட்டான்னா உண்மையில அவன் மனநிலை பாதிக்கப்பட்டுவேன். புரியல நினைக்கிறேன். ஆமேன். பாருங்க, நாங்கள் வாகனத்தில் போகிறோம், பின்னால் ஒரு மனுஷன் சத்தம் போடுறா, பேசுகிறாரு. நான் நினைக்கிறேன் என்னதான் ஒரு சத்தம் போடுறாரு, நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சீன் அவுட் ஆயிடுச்சு, நம்ம என்ன ஆகிறோம், மின்னர் பிடிச்சோம், நம்ம மாறிட்டோன்னு அர்த்தம். அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நம்மளே பேசினா கூட அவங்க பேசிக்கொண்டு போகட்டும் நினைக்கிற நினைவு நமக்குள்ளே இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நம்முடைய கண்ணெல்லாம் சுத்தமாக இருக்கு, காதெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. வாய் பேசுகிற வார்த்தை சுத்தம். அதான் இயேசு வாயிட்டு வார்த்தையை கொடுத்து கூட பேசுவார். எப்பா நீ புசிக்கிறது ஒன்றா தீட்டுப்படுத்தாது, ஏன்னா தீட்டாதது நீ புசிப்பது இல்லை, தீட்டாத ஒன்றை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தீட்டாத எப்படி நீ புசிக்க முடியும்? புசிக்க போன வேண்டான்னு நினைக்கிறத நீ புசித்தாதான் உனக்கு தீட்டு. நீ வேணேன்னு விரும்பி சாப்பிட்றத நான் தீட்டுன்னு சொல்ல நீ ஏற்றுக்குவியா? அதான் இயேசு அந்த நினைவை கொண்டு வராங்க.
நீ இருக்கிறபடினால்தான் உனக்கு அவர் அப்படி போதித்திருக்கிறாரு. அவர் சீசன் கூட சீசன் அப்போ பவுல் அந்த சீசன் காலத்து நிறுவத்தில் கூட எழுதியிருக்கு. ஆமேன். எதையே நீ புசிக்க வேணாம் புசின்னு அவர் சொல்லவே இல்லை. இயேசு அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்கள் சீசர்கள் கையில் கழுவாமல் போஷிக்கிறாங்களே அவர் குறையா சொல்கிறாங்க. அது ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கிறாங்க. கை கழுவுறது, கையில் அழுக்கிறதா கழுவணும், அழுக்கு இல்லாமல் எது கழுவணும், காலில் அழுக்கிறதா கழுவணும், அழுக்கு இல்லாமல் எது கழுகணும். இதெல்லாம் பாரம்பரிய வாழ்க்கை. ஒளி இல்லாமல் இருந்தால் முழுதி கொடுத்து வைக்கலாம். ஆமேன் ஆமேன். மனம் இருக்கிற இடத்துல எதுக்கு ஊதுபத்தி கொடுத்தணும்? நாற்றம் எடுத்த மாதிரி இருந்தால் ஊதுபத்தி கொடுத்து வைக்கலாம், சென்று அடிக்கலாம், புரை அடிக்கலாம். ஆமேன். மனுஷனுடைய சரீரமே நாற்றம் எடுத்த சரீரம், அதுதான் நம்ம சென்றடிக்கிறோம். மனத்த சரீரத்தை போய் சென்றடிப்போமா? யாருக்கு சரீராவது மணக்குமா? என்னுடைய சரீரம் நாற்றம் எடுத்த சரீரம்னு நம்மளே காட்டுறோம், சென்றடிச்சு காட்டுறோம். எதுக்கு சென்றடிக்கிறோம்? அது சிலர் அற்றவளா வஞ்சிக்கிறது. இதெல்லாம் புரியாமலே நம்ம செய்கிறது பாவம். அதனால சென்றடிக்கிற பார்த்து குறை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. செய்கிற காரியம் இன்னதென்று அறிந்து செயல்படுவதுதான் ரட்சிப்பின் அனுபவம். குறை சொல்லுவது அல்ல ரட்சிப்பின் அனுபவம். அவங்க முட்டாள்தனமாக பண்ணிட்டு வேண்டாம், இது நான் ஒரு விஷயம் இல்லைப்பா அப்படி செய்யலாம் செஞ்சுக்கோ, அவனுக்குதான் ரட்சிப்பு. இதுவெல்லாம் விடுதலை கொடுக்க மாட்டேங்குதான் இயேசு ரட்சகராக வந்தார். இப்படிப்பட்ட முட்டாள்தனமான மோசையோட நேபுரமான காலத்திலே ஜனங்கள் கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். ஆமீன். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை இயேசு நமக்கு கொடுத்த ஈவு. ரசிப்பு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ரசிக்கப்பட்ட பிள்ளை எதைய விஷயமாக எடுக்க மாட்டான். நான் முன்னாடி குளிக்கரைக்கு ஜோப் பண்ண போக மாட்டேன். அதனாலே நிறைய குடும்பம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு குற்றம் சாட்டி விட்டு பார்த்து வேற வழி இல்லை. பாதுகாப்பு வீட்டுக்கு போனாலும் சில நான் பேச விரும்பலை, எனக்கு ரொம்ப கோபம் வரும். சத்தியத்துக்கு மாதா போதிப்பாங்க. அதில் முட்டாள்தான், அது ஒரு விஷயமே கிடையாது. நடு வீட்டில் பானையை வச்சு போக போடுறாங்கய்யா. ஆமீன். அது எதுக்கு? அது கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பின்னால் உள்ள கலாச்சாரம். ஏன் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துருக்குறாங்க? அது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம், நல்லது. ஏன்னா கிச்சனுக்குள்ளே கொண்டு போய் எல்லாரும் கூடி இருந்து அந்த சமையலை பண்ண முடியாது. முன்னோர்கள் நல்ல ஞானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்டு கொஞ்ச இடம் என்னோட வீதியாக இருக்கும், அந்த இடத்துல நடுவில் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு நேரம். ஆமீன். அல்லேலூயா. அங்கே இணைச்சுவாங்க, அடுப்பு வச்சு அவை பால் காய்ச்சி காப்பி காய்ச்சி குடிப்பாங்க, குடிச்சு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நடு வீட்டில் ஸ்டவ் இருக்கு, எல்லாம் இருக்கு, அடுப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. நடு வீட்டில் மண்ணை எடுத்து போட்டு 9 கல்லையும் செங்கலும் வச்சு அதுக்கு மேலே மண்பானையை வச்சு அவன் பாலை ஊற்றி நம்ம காய்ச்சி குடிக்கிறோம். அன்னை ஃபுல்லாக முதல் நாளே வீட்டுக்குள்ளே போகைய அடித்து ஏற்றி விட்டு கும்முன்னு ஆக்குறோம். அது ஒரு நாளாக சரி, அது கூட பரவாயில்ல. எல்லாருமே அது எதுக்கு நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க சிந்திக்கணும். அதை ஒரு குறைப்படுத்த வேண்டாம், ஏன் அது ஒரு குற்றப்படுத்த வேணாம். சிலர் அதை குறைன்னு சொல்கிறாங்க, இதை குற்றங்கிறாங்க, இது தேவையாக்குறாங்க. சில அடுப்படியில் அடுப்புக்குள்ளே வச்சு காய்ச்சதோட அப்படிங்களை காய்ச்சி அன்று ஒரு நாளும் எல்லாரும் கூட்டிட்டு செய்யறது நல்ல பழக்கம்தான், தப்பு கிடையாது. ஆமீன்.
அதனால் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் அடுப்புன்னு தான் ஸ்டவ் வச்சு காய்ப்பிச்சுட்டு தப்பு இல்லை, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பரிசுத்த ஆவியானவருடன் நடத்தின ஒரு விதம், ஒரு கோட்பாடு. ஆமென். நோ அபிஷேகம் இதுதான் இயேசு நமக்கு நடத்துகிற போதக வழிகாட்டுதல். ஏதோ ஒரு விஷயம் இல்லையா, ஒரு மனசு சந்தோஷமா இல்லையா, ஒரு நாள் இன்றைக்கு அதே ஊழியக்காரர்களுக்கு நம்மளும் தப்பு பண்ணுறோம், சில விசுவாசிகளை தப்பு பண்ணுறோம். இதுதான் ஈவு. ரசிக்கப்பட்ட பிள்ளையுடைய ஒரு ரட்சிப்பு என்பது ஈவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அதை பாருங்களேன். ஆமீன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வருஷத்தை வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மற்றொன்று எழுப்பினார் என்றும் உன் இதயத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். அப்போ இங்கே நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ரட்சிப்புள்ள மற்றவங்க எழுப்பணும், இதெல்லாம் பாவம் செய்ய இருக்கா, பிடிவாதம் பிடிச்சி இதிலே கடை துரண்டு அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் விழுந்து கிடந்து மறித்து வரும். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். ரட்சிக்கப்படுவதற்காக தான் இயேசு வந்தார். ஒரு நீதிமானுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அந்த 10ஆம் வருஷத்துக்கு கூட பார்க்க, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசித்து கேட்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்துவ அறிக்கைப்படுகிற நாவுகள் எல்லாம் இவ்விதமான நடத்துவதற்குள்ளே உட்படப்பட்டது. அவங்க எதையும் ஒரு விஷயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமீன். சின்ன பிள்ளைய பாருங்க, மக்களே அப்பா கூட சாப்பிட்டியா, ஆமாம்மா. அம்மா கூட சாப்பிட்டியா, ஆமாம்மா. அக்கா கூட சாப்பிட்டியா, ஆமாம்மா. எல்லாரும் கூட ஆவாங்க. அவர் சின்ன பிள்ளையுடைய தன்மை அதான் ஆண்டவர் சொன்னார், பரராஜ்யத்தில் எவன் பெரியவரா சிறு பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன். சிறு பிள்ளைய போல மாறணும். அப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. அப்போஸ்தலராகிய நடவடிக்கைகளே அந்த சீசர்கள் தேவ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அப்படிதான் செய்திருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் அப்படிதான். பாருங்க, நாளைய தினத்தில் கொல்ல போகிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு. அவங்க அங்கே பயந்துக்கிட்டு இருக்கல. எதுக்கு பயப்படணும்? நான் உண்மையை சொன்ன நிமித்தமாக அடிக்கப்பட்டாலும், நீதி செய்த நிமித்தமாக நான் நடிக்கப்பட்டாலும், நான் துக்கப்பட்டாலும், நான் பாரப்படுத்தப்பட்டாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் உண்மையை உத்தமாக வாழ்கிற ஒரு தெய்வ பிள்ளை சந்தோஷம் பாடி துதித்து ஜெபித்து பெண்மையாக இருக்கும்போது கர்த்தரை உயர்த்துவார். இதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் என்பது இயேசுவை விசுவாசிப்பது. இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எங்களுக்காக உயிர்த்தார். அந்த இயேசு வாழ்கிறார். அப்படியே விசுவாசிக்கணும். அந்த இயேசுக்கு வழிகாட்டு நடக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாங்க, விசுவாசம் வேணும். இயேசுவை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். அவருடைய வருஷத்தை வார்த்தை கை கொள்ளும் போது நான் பார்க்க முடியும். கொஞ்ச நாளுக்களாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டிவி உழைத்து கொடுக்க செய்த காசு கிடையில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்லை என்னோட பிள்ளைகளை படிப்பதற்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டேன். அவருடைய பாதத்தில் பாடுது, என் பிள்ளைகள்லாம் அழுதாங்க. எல்லா தரிசனத்தை கர்த்தர் இயேசு நான் இருக்கப்பா, நீ பரலோகத்தை வகித்தை சேர்த்து வச்சிருக்கிறா. என் பிள்ளை ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை அழுது கொண்டு இருந்தா. அப்பாவுக்கு ரொம்ப செலவு, மூத்த பிள்ளை, அவளுக்கு கஞ்ச வருஷம் தான் அட்மிஷன் போட்டேன். இவன் சின்ன 2வது பிள்ளை, அவளும் அடுத்த வருஷமே பிறந்துட்டா. அவளும் ப்ளஸ் 2 முடிச்சு, அவளும் காலேஜ் அட்மிஷன் போட்டேன். இப்போ வருஷத்துக்கு இத்தனை ரூபா செலவாகுது. அப்பா என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ கடத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ சபை கட்டி இருக்காங்க, இவ்வளோ கடத்தில் இருக்க அழுகுதா. விசுவாசிகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். தரிசனமும் சொல்ல, திருதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சதவீதம் சொன்னார், சுபா மாஸ்டருக்கு இனி கடந்த எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமீன். இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்தது. ஆமாம், இனி சபை கட்டி முடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனவங்க ஏறாம்.
கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்காமல் போனவர்கள் ஏறாலும். ஆமீன். அதை பற்றி ஆண்டு கவலைப்படலை. எல்லாவற்றையும் கற்று நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லா ஊழியத்தையும் கற்று நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாக நான் ஊழியம் செய்ய முடிப்பேன். ஆனால் என்னை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வசத்தை கொண்டு இப்போ நீ பேசுகிற நிறைவுரையாற்றுவதாக உன் படத்தை கொண்டு கடலில் மூடி போய் மறுநாள் காலில் செலவு காசு இல்லாமல் ஆண்டவரே என்று கண்ணீர் கொண்டிருப்பேன். என் பையன் வாய் இப்படி பேசிகிட்டு இருக்கு. ஏன் நான் கொடுக்கணுமோ நான் மட்டும்தான் கொடுக்கணுமோ நினைக்கிற மனுஷனுடைய காணிக்கை நீ சமுத்திரத்தில் போடு. அது கர்த்தர் அவனை தெரிவது கிடையாது. சமுத்திரத்தில் போடு என்று கர்த்தர் பேசுகிறார் என்றால் நீ இந்த ஆட்டுக்கு கொடுக்காத ஒரு மனுஷன், கிறிஸ்து கொடுக்காத மனுஷன் உலகத்தில் அவன் நஷ்டப்பட்டு போவான் என்று அந்த வார்த்தை விளையாட்டு. அங்கே போடு, அங்கேயாவது நீ செய். தலைவர் மேல் ஆகாத்த போல அநேக நாட்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். அங்கேயாவது கொடு. அவன் சில பழைய காலத்தில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஓமையில சொல்லுவாங்க, சில வைத்தியருக்கு கொடுக்காதவங்க வணிகருக்கு கொடுப்பாங்க, வணிகருக்கு கொடுக்காதவங்க வைத்தியருக்கு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் பழமொழி சொல்றது உண்மையான காரியம்தான். என்ன நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மனுஷன் பழமொழியெல்லாம் சொல்லி அசத்துறாருன்னா எல்லாமே நமக்கு உரியதுதான். இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஆமீன் காரியங்களை குறித்து பயப்படுற பலர் அதிசயத்துக்கு கொள்ளப்படுன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை அழுதுட்டு இருந்தான். நான் சொல்கிறேன், விசுவாச வார்த்தை, நீ கவலைப்படாதம்மா, என் பிள்ளை திடீர்னு இழுப்புனால பாதிக்கப்பட்டா. இதை நினச்சி கவலைப்பட்டு அப்போ நான் ஜெபித்தேன், குறை என்ன ஆண்டவரே, குற்றம் என்ன, ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த இழுப்பு அது மீண்டும் தொடர்பு விட்டது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் கவலைப்பட்டு இருக்காப்பா, பாப்பா என்ன பண்ண போகிறாங்க நீ அப்படின்னு. ஏன் மக்களே கவலைப்பட்டிய மக்களே அப்படி என்று சொல்லி பக்கத்தில் போய் பாப்பா என்ன செய்வாங்க படிக்கிறதுக்கு, எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறியா, கவலைப்படாத, ஏசப்பா எல்லாம் விடுவார், நீ சந்தோஷமாக இரு, உனக்கு வேலையை நீ செய், கர்த்தருக்கு வேலை கர்த்தர் செய்வார். ஆமேன். என் வேலையை நான் உண்மையை செய்கிறேன், உன் வேலையை படிக்கிற வேலை நீ உண்மையை செய், உனக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். ஆபிரகாம் சொன்னது போல சொன்னேன். ஆமேன். அவட சொன்ன, ஆமாப்பா, நான் அழுதுட்டு சொன்னா, நான் 5 வருஷம் லேட்டாக பிறந்திருந்தா இந்த 2 செலவு ஒட்டிச்சு வந்திருக்காதுல்லப்பா, நானும் உடனே பிறந்துட்டேனே அப்படின்னு. நான் சின்ன மக்கள், நீ கவலைப்படாத, நீ முதல்ல பிறந்தனால தான் நான் உடனே ரசிக்கப்பட்டேன். இல்லை 5 வருஷம் லேட்டாக ரசிக்கப்பட்டிருந்தேன்னா அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தின. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளேன், ஆண்டோட கிருபை கொண்டு சொல்கிறேன், விசுவாச வார்த்தையை விசுவாச வாழ்க்கையை சொல்லணும். பாருங்க, அதை உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய குடும்பத்தில் நடத்துதலை எங்கள் ஜபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதுக்கு சாட்சி கொண்ட ஒரு விசுவாசி சொல்கிறாங்க, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்த பண்ணி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, என்னமா அது சொப்பனம், ஆமேன், நீங்கள் ஆமேன் உங்கள் மகளுக்கு வேண்டிய மொத்த பணத்தையும் பேங்கில் கொண்டு கட்டுகிறதை நான் பார்த்தேன். ஓ பார்த்துட்டியா? அப்புறம் கட்டவே இல்லை, கட்டுறதா அவன் சொப்பனம் தரிசனை பார்த்துருக்கா. நான் உடனே சொன்னேன், ஓஹோ, கட்டணத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்கே போனால் கட்டியாச்சு. ஆண்டவர் சொன்ன, உனக்காக வேண்டி நான் காரியத்தை செய்து விட்டார், நீ ஆண்டவருக்கு வேலை செய். இனி என்ன பார்க்கணும், கடன் பாரு. இன்னொரு தரிசனத்தை எனக்கு நேற்று கற்றுக் கொடுத்தாரு. பாருங்க, எனக்கு கடன் சொல்லி ரொம்ப வியாசனை கொஞ்ச நாளாகவே எல்லா வீட்டிலையும் கடற்காரனாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நேற்றை வருது 25 கோடி ரூபாய் எனக்காக சேங்ஷன் ஆகி அறைக்குள்ளே வந்திருக்கு. பெட்டியில் பாக்ஸில் வந்திருக்கிறதா எனக்கு சொப்பனத்தை காட்டுறாரு.
இது ஊழியக்காரருக்கு, இது இவருக்குள்ளது, இது ஒப்பந்தம் பண்ண காசுன்னு சொல்றாங்க. அதை அபகரிப்பதற்காக சிலர் வாழ்றாங்க. இவரை கொண்டுகிட்டு அதை எடுக்கணும். இனி அதை அறிந்து கொண்டவராக பின்னால் காட்டுறாரு. அங்கே எல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது கருப்பு பணம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ அந்த தரிசனத்தில் ஆண்டு வெளிப்படுத்துறாரு, எப்போ அது கவர்மெண்ட் டாக்ஸி கட்டுக்கு வர காசுப்பா 25 கோடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒன்று நான் சொல்கிறேன், அப்போ இந்த படத்தை எல்லாம் வச்சு நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்று சொல்கிறாரு, இந்த பேங்க்கில் 2 வண்டி வருது அப்படின்னா. பேங்க்கில் 2 வண்டி வருது, வண்டியில் எல்லா பணத்தையும் ஏற்றி டெபாசிட் பேங்க்கில் பண்ணி போடு. 11 ராஜ்யத்துக்கு எல்லாமே நமக்கு வேண்டிய காரியெல்லாம் ஒழுங்குபடுத்த, நீயா கவலைப்படுற? நீ ஊழியத்துச்சு. இதான் விசுவாச வாழ்க்கை. ஆண்டோட விசுவாச வாழ்க்கை நடத்துகிறவர், விசுவாச வார்த்தை சொல்லி நடத்துகிறவர். நீ உனக்கு வேண்டிய கருத்தை நீ செய், வசனத்தின்படி செய். நீ வசனத்தின்படி உன் பிள்ளைய நடத்து, உண்மையாக வாழு. கர்த்தத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கி தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இதை கற்று என்னோடு என்ன நடத்துகிறவர் உன்னை நடத்த மாட்டாரோ? என்னை கிருபையை தாங்குற தெய்வம், படிக்காத என்னையும் பேச வைத்து, படிக்காத என்னையும் இந்த காரியம் லட்சுமண நடத்த வைக்கிற தெய்வம் உன்னை கொண்டு செய்ய மாட்டாரோ? நீ விசுவாச வாழ்க்கை வாழும் மகனே, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி. அப்போ நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம் என்பதை விசுவாசி, அவருடைய மனு வல்லத்தை ஏற்றுக்கொள். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவி எங்குண்டாக விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்குண்டாக ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்குண்டாக சமாதானம் உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்குண்டு அங்கு சந்தோஷம் உண்டு, ஒரு மனம் உண்டு, விடுதலை உண்டு. எந்த கர்மானமோ தரித்திரமோ கஷ்டமோ நஷ்டமோ போராட்டமோ நிந்தனையோ அவமானமோ தூஷணமோ உன்னை மேற்கொள்வது இல்லை என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். Say the Bible. Right now, ஏன் பயப்படணும்? நீ கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவள். இது உனக்கு கற்றுக் கொடுத்த ரட்சிப்பு என்பது கற்றுக் கொடுத்த அவர் உனக்கு காட்டின் பேர் என்ப மகிமை என்பதை நீ புரிந்து கொள்ளணும். என்ன தெய்வ பிள்ளைகளே, அப்போ நீ நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்க ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணு. உன் வாயினால நீ அறிக்கை பண்ணு, நான் ஜெயிப்பேன். பிள்ளைகளை பார்த்து விசுவாச வார்த்தையை சொல்லு. நீ படித்து என்ன செய்ய போறேன்னு சொல்லாத, படி. உன் படி நீ செய், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அவன் படிக்க மாட்டேன்னு சொல்லாத. அவன் படிக்கன்னு சொன்னால் படிக்கவே, பிள்ளை படிக்கன்னு சொன்னால் படிக்கவே. பணத்தை பார்க்காத, நீ ஆண்டவருக்கு உண்மையாக இரு. கொடுக்கப்பட்ட உன் படியை உண்மையாக செய், கண்ணீரோடு செய். இயேசுவே பிள்ளை படிக்க போதாப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு இவ்வளோதான்ப்பா வருமானம் இருக்கு. எப்படி ஆசைப்படுகிறான் வைங்கப்பா. கண்டிப்பாக உதவி கரத்தை நீட்டும்படிக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவு கூட இல்லாத பரம தகப்பன் அன்பாகவே இருக்க சொன்னவர் உனக்கு செய்வா. எனக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரோ? ஆமீன். சுபாக்கி செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரோ? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ தரித்திரவுடைக்காரன் அல்ல, நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, நீ பராமரிக்கப்பட்டவன், நீ பராமரிக்கப்பட்டவன், நீ பாதுகாக்கப்பட்டவன், நீ பரிந்துரைக்கப்பட்டவன், இயேசுவினால் ரட்சிப்பு பெற்றவன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று
மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க மக்களே. பயப்படாது, இயேசு உன்னோடு இருக்கிற. என்னுடைய சாட்சியம் உனக்கு சொன்னேன். எத்தனை இதுவரைக்கும் என் பிள்ளைகள் நான் எப்போ கல்யாணம் திருமணம் முடிந்ததோ இன்று வரைக்கும் எனக்கு எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்கள் நடத்தினேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய காரியத்தை தாண்டி இருக்கிறேன். புயலை கடந்திருக்கிறேன். ஆமென். பெரும் வெள்ளத்தை தாண்டி இருக்கிறேன். சமுத்திரத்தின் அலைகளை கடந்திருக்கிறேன். பெரிய இரைச்சலின் அனுபவத்தை ஜெயித்திருக்கிறேன். பொல்லாத யுத்த களங்களை நான் ஜெயித்திருக்கிறேன். நினைத்து பார்த்தாலே நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் செய்த நன்மைக்காக ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். கர்த்தரை போற்று. ரைட்டு, ஆமென். நீ நன்றி சொல்லு, இப்போதே நன்றி சொல்லு. கர்த்தவனை நடத்துவார். எனது தேவப்படி கண்ணீரோடு ஜெபிப்போமா? இன்றைக்கு கர்த்தவரை கற்பனை ஜெபி. ஒரு 3 நிமிடம் நாம் ஆண்டோடு ஜெபிக்கப்போம். 3 நிமிடம் நேரம் குறைவாக இருக்கிறபடியினாலே 3 நிமிடம் நான் உனக்கு ஜெபிக்க போகிறேன். இப்போதை கண்ணீரோடு கற்றை பார்த்து முழங்கால் படிக்கிறேன். நன்றி பரலோக தகப்பனே, இயேசுவே என் பிள்ளைகள் என்று கண்ணீரோடு இருக்கிறாங்க. இவர்களும் இஸ்ரவேல் சந்ததி ஒரு பாடுள்ள ஜனம். இது ஒரு பாடுள்ள ஜனம். இது ஒரு மேன்மை ஜனுள்ள ஜனம் என்பதை காணும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க இடத்துல குறைவுள்ளவங்க, விசுவாச வாழ்க்கை வாழ்கிற குறைவுள்ளவங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமே, குடும்பத்தை வாழ வைக்க வேண்டுமே, திருமணம் பிள்ளைக்கு எடுக்க வேண்டுமே, திருமண வாழ்க்கை வாழ்ந்து வாழ முடியவில்லை. நான் அன்பாய் நேசித்து கல்யாணம் பண்ணின மனைவி விட்டு பிரிந்து விட்டாரே, இல்லை கணவன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிந்து விட்டாரே என்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிற தெய்வ பிள்ளையே, ஏதோ நெஞ்சு பகுதி ஒரு வலி வேதனை ஒன்று என்னை தூக்கப்பட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை கர்த்தனோடு பேசுகிறார். நீ விசுவாசி, இப்போதே விசுவாசி. விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அடையாளங்கள் உனக்குள் பிரகாசிக்கும். வியாதி உன்னை விட்டு ஓடும். மற்றொரு என்னென்ன வியாதி மனைவிகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ எல்லா வியாதி இயேசுவின் நாமத்தில் நான் துரத்தி அடிக்கிறேன். ஒரு எல்லையை விட்டு வெளியேறி போவதாக. குடிவரியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. மந்திர சூரிய சக்தியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இந்த சத்தம் துறைக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அபிஷேக நதி இப்போது இறங்கி போவதாக. அந்நிய பாஷை பேசி துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையோடு கிருபையில் ஒரு அபிஷேக நதி ஊற்றப்படட்டும். ஒரு வல்லமை நதி, ஒரு நதி உண்டு. ஒரு அக்கினி நதி, ஒரு அக்கினி நதி, ஒரு அக்கினி நதி, ஒரு அருள்முற்ற நதி, பரிசுத்தாவின் நதி, ஒரு ஜீவ நதி, வற்றாத நதி, ஒரு ரட்சிப்பின் நதி, ஒரு விடுதலை நதி, ஒருவற்ற நதி, ரட்சிப்பின் நதி, இயேசுவின் நதி, அன்பு நதி, இயேசுவின் நதி இப்போது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இருளுடைய ஆதிக்கம் விலகட்டும், இருள் விலகட்டும், இருள் விலகட்டும், ஒருவன உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். வேலைக்கு தடைகள் மாறட்டும், வேலையின் தடைகள் மாறட்டும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய விரும்பை
இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இருளின் ஆதிக்கம் ஓடட்டும், விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிரியைகள், பொல்லாத விளம்பினத்தின் ஆவிகள் வெளியே போகும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ரிமாலா மௌட்டமாக்க உடம்படியாலச்ச விகத்துமாலவி மௌட்டமாக்காரோ ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். விடுதலை, ரட்சிப்பு ரைட் நவ், ரைட் நவ். பாட்சா கண்மாட்சி மாறி வைக்க தேசிய நாமத்தில் விடுதலை உண்டாகிறவரே நன்றி. பலப்படுத்த நன்மையாக நிரப்பு நல்ல பிதாவே, ஆமென். என் தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நான் ஜெபித்திருக்கிற விடுதலை உண்டாகும்படி கற்றுக்கு இயேசுவாராக. ஆமென்.